கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஆஃப் நான் மீன் வளர்க்க போகிறேன். இன்றைக்கி என்னென்னா நம்ம எஸ்பிஎன் அக்வேரியமோட ஃபுல் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்பிஎன் அக்வேரியம் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த எஸ்பிஎன் அக்வேரியமோட ஃபுல் டூர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே புறா இருக்குது. அடுத்து கலர் கோழி குஞ்சு கைஸ், கலர் கோழி குஞ்சு. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா மாலி, இது வித்தியாசமாக ஏதோ ஒரு மீன். இது கார்ப்பு கைஸ், கார்ப்பு. இதுவும் கார்ப்பு தான். இது பேர் தெரியல கைஸ், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மீனோட பேர் என்னன்னு. ஸோ கமெண்ட் போடுறவங்களோட பேரை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது மோலி கைஸு. இது போலார் பேரட். இது போலார் பேரட்டோட குட்டிக்கு கைஸ். இதெல்லாம் அவரோட ஓன் ப்ரீடு. பிளாட்டினம் மோலி. இது பார்த்தீங்கன்னா போலார் பேரட். இது பலூன் மோலி. ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது கைஸ், நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், சைஸை பாருங்கள் கைஸ். காய்ஸ் இது யார் கைஸ்? அம்பி மாதிரி ஒளிஞ்சிட்ருக்கான். கண்டிப்பாக கை வச்சா கடிப்பான்னு நினைக்கிறேன். ஓடுறான் கைஸ். ஐ திங்க் ஃப்ளவரான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெட்ரா இருக்குது. இது இருக்குது. இது கௌராமி. இது பார்த்தீங்கன்னா கப்பி, மோலி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாலி. இதுவும் மாலி தான் காய்ஸ். இதில் ஏதோ வித்தியாசமாக 2 மீன் இருக்குது. இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். அருவி ஏதா கைஸ், இது புது செட்டப்பாக இருக்குது கைஸ். நிஜமானமே அருவி தான் கைஸ். அவர் மீனுக்கு தண்ணி மாற்றிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கப்பி. இதுவும் கப்பி தான் கைஸ். பீட்டாவில் ஃபீமேல் பீட்டா. இது ஜெர்மன் ஒயிட்டு கப்பி. இதெல்லாம் பீட்டா கைஸ், பீட்டா. இதெல்லாமே பீட்டா தான். கோல்டன் கார்பு கைஸ். லாப்ஸ்டர் வீடியோவில் இது இருக்குது பாருங்க. லாப்ஸ்டர் ஒரு பிளான்டட் டேங்க் மாதிரி இருக்குது கைஸ். இது கோல்டு. இது பேரும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். செம்மையாக வருது கைஸ். இதெல்லாமே பீட்டா கைஸ். பீட்டாவோட குவாலிட்டிலாம் சொல்லவே வார்த்தை இல்லை, செம்மையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோயி. செம்ம சைஸு கைஸு. ஒவ்வொன்றுமே தாண்டி இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஜப்பான்லேருந்தே இம்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடையிலே இருக்குது கைஸ். இது ஒரு டேங்க் ஃபில்ட்ரு. இதுவும் ஆஸ்கர் கைஸ். இதெல்லாம் ஒரு கோழி கைஸ். ஒயிட் கலர் ஆஸ்கர். லவ் பேர்டு, கப்பி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் இம்போர்ட் கப்பி வெரைட்டிஸ் தான். ஷிம்ப்பு கைஸ். கண்ணுக்கு தெரியுதா கைஸ்? ஷிம்ப்பு. ஃப்ளவர் ஆன் கைஸ்.
இதுவும் ஃப்ளவரான் கைஸ். ஃபுல் மூன் பீட்டா. இது பீட்டா ஃபீமேலு. நியான் டெட்ரா. இப்போ தான் ஒரு ஆரம்பம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது தான் ட்ரையல் கைஸ். இது ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய தொட்டி. இங்கே எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு காட்டுற பாருங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸு, சும்மா செம்மையாக இருக்குல்ல கைஸ். இது எல்லாமே ஃபிஷ்ஷஸ் தான். லைனாக பார்த்துடலாம். கோல்டன் அலிகேட்டர் கார். கோல்டு கைஸ், தங்க மாதிரி இருக்குது கௌராமி. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பின் அக்யூரியமே, இந்த எஸ்பின் அக்யூரியமில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே ரொம்பவே குவாலிட்டியாக, ரொம்பவே எல்லாம் லைஃப் ஃபீட் கொடுத்து அவரே ஓன் ப்ரீட் சொல்லி வளர்க்குறது தான். வேணுங்கிறவங்க நான் போர்டு காமிச்சிருப்பேன், அந்த போர்டு கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ கோய் கப்பியோட அதோட இதை மட்டும் பாருங்கள், குவாலிட்டியை. ஒரிஜினலான கோய் கப்பி கைஸ். இப்போ அடுத்து இதில் ஒன்றும் இல்லை கைஸ். பீட்டாலாம் இவர் ஓன் ப்ரீடு கைஸு. குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க, இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. இது ஜெயின் கௌராமி, ஃப்ளவரானு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு கப்பி கூட செமையான ஒரு ஜெயிண்ட் பீட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சைடு கப்பீஸ் தான். இதெல்லாம் இம்போர்ட் கப்பீஸ் தான், பேர் தெரில. இது ஏதோ கோல்டு கைஸ், கோல்டு. இது நீமோ கேண்டி பீட்டாஸ். இது ஒரு கப்பீஸ், இது இம்போர்ட் கப்பீஸ் தான். இது ஒரு பீட். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துடலாம். ஸோ இது மாலிஸ், கப்பீஸு, ஸ்வாட் டைலு. இது பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ், ஹைட்ரோசல்னு நினைக்கிறேன். இது ஒரு பீட்டா கைஸ், ஜெயிண்ட் பீட்டா. ஸோ இது ஃபுல் ரெட் ப்ரீடிங். இது அலிகேட்டர் குட்டி நிறையா இருக்குது கைஸு. அலிகேட்டரோட குட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. இதோ போகலாம் பாருங்க. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா ஃப்ளவரானு. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எப்படி ஞாபகம் எல்லாம் போகும் இந்த இடம். இதோ இந்த தொட்டிலேருந்து தான் ஒருத்தர் ஒரு மீன் வாங்கினார். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செமையாக ஜம்ப் அடிப்பான். இது பார்த்திங்கன்னா சாமுராய். இதெல்லாம் ஒரு ஓன் ப்ரீடு. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இப்போது அப்படியே இந்த தொட்டி இருக்க சைடு போயிடலாம். இங்கே எக்கச்சக்க தொட்டி இருக்குது. இந்த தொட்டி சைஸை மட்டும் பாருங்கள், ஒவ்வொன்றுமே சிமெண்ட் தொட்டி தான். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸு, இது ஃப்ளவரானு, இதுவும் ஃப்ளவரானு. இது கப்பீஸு, எக்கச்சக்க கப்பி வெரைட்டி இருக்குது. இது ஒரு பீட்டா. இதெல்லாம் காலி தொட்டி. அப்படியே கீழே வந்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் பீட்டா கைஸு. இதோட சைஸ் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியாது, ஆனால் இது எவ்வளோ பெருசுன்னா என் விரலில் இவ்வளோ பெருசு இருக்குது கைஸு. இதெல்லாம் ஒரு ஜப்பான் ப்ளூ கப்பி, செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே வந்துடலாம் கைஸு. கைஸ் நான் சொல்லலை, ஃபுல் ரெட் கப்பி. இதுவும் அவர் ஓன் ப்ரீடு தான் எடுக்கிறாரு, ஃபுல் ரெட் கப்பி. அடுத்து ஸ்கார்ப்பு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் கப்பீஸ் கைஸு, இம்போர்ட் கப்பீஸ் தான் ஒவ்வொன்றுமே. கப்பீஸ் கூட சேர்த்து மோலியெல்லாம் இருக்குது, ஸ்வாட் டைலு. அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா ஃபுல் கோல்டு கப்பீஸ் செம்மையான குவாலிட்டியில் இருக்குது. ஒவ்வொன்றும் அவரோட ஓன் ப்ரீடு கைஸு. இந்த கப்பி கலரை பாருங்கள் கைஸு, யார் தான் வாங்காமல் இருப்பா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதோட மாலி கலரெல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. இதெல்லாம் பீட்டா ஏஞ்சல் கைஸ். இதுவும் இந்த கப்பி வெரைட்டியெல்லாம் பாருங்கள் கைஸு. இது ஏதோ சொல்லுவாங்க பேர் தெரில. இந்த கப்பியை பாரு, இது கப்பி தானான்னு சந்தேகமாக வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய கப்பி கைஸு பாருங்க. இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சத்தியமாக எனக்கு தெரில இந்த மீனோட பேர். ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள், நீமோ கேண்டி அவரே ப்ரீட் பண்ணி எடுக்கிற பீட்டாஸு. இதெல்லாமே நீமோ கேண்டியில் வர பீட்டா வெரைட்டிஸு. இதெல்லாம் பாருங்கள் கைஸு, இதெல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாமே
அது அது சாமுராய் பீட்டா கைஸு. சாமுராய் அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக சாமுராய் பீட்டாஸு. இங்கே பாருங்க கைஸு ஃபுல்லாமே சாமுராய். ஸ்மெகர்தீனா கைஸு. ஸ்மெகர்தீனா ஒரு தடவை நேரில் பார்க்குறேன். ஸ்மெகர்தீனாவில் ஜெயிண்ட் பீட்டாலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேல்ஸு. எல்லாம் செமையாக இருக்குது கைஸு. கைஸு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னாலேயும் வீடியோ போட முடியல கைஸு. ஏன்னா எனக்கு ஃபீவரும் கோல்டும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் கேட்ட அந்த ஃபிஷ்ஷஸோட நேமெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க நேமெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 15 லைக்கு, ஒரு 400 வியூஸு, 70 சப்ஸ்கிரைபர் வந்தால் 5 பேர் இம்பார்ட்டன்ட் கப்பீஸ் நீங்கள் சொல்கிற கப்பீஸை நான் வாங்குகிறேன் கைஸு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ்.